ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கங்கள். சென்ற காணொளியில் தமிழின் பெருமையை பற்றியும் ஏன் தமிழர்களுக்கு தமிழ் பெயரை வைக்க வேண்டும் என்பது பற்றியும் நான் பேசியிருந்தேன். அதற்கு சில நண்பர்கள் அலைபேசி வாயிலாக, ஐயா இன்னும் அந்த அத்தியாயத்தை கொஞ்சம் விரிவாக்கம் செய்யுங்கள் என்றார்கள். நண்பர்களே, தோழர்களே, நம் தமிழ்நாட்டில் தமிழ் பெயர் மெல்ல மெல்ல அழித்து கொண்டு வருகிறது. அதற்கு காரணம் தமிழர்கள் சமஸ்கிருத பெயரை நட்சத்திரங்களின் பெயராக கொண்டு அதிகமாக வைப்பதே காரணம். குறிப்பாக பல பெயர்கள், இன்று பல பெயர்கள் இல்லை, தமிழ் பெயர்கள் ரொம்ப சுருங்கிவிட்டது. அதிகமான அளவில் சமஸ்கிருத பெயர்கள் தான் இன்று வைக்கின்றார்கள். இன்னும் ஒரு விஷயம், தமிழர்கள் ஒரு சிலர் தான் விரும்பியோ அல்லது பிறருடைய கொடுஞ்செயலுக்கு ஆளாகியோ மதம் மாற்றம் செய்தார்கள். குறிப்பாக இங்குள்ள பச்சை தமிழர்கள் இஸ்லாமியர்களாக மதம் மாறினார்கள். அப்பொழுது மதம் மாறியும் போது இஸ்லாமியர்களின் தாய்மொழி உருது. அப்பொழுது உருது பெயர்களை சூட்டி கொண்டார்கள். அந்த பெயர்கள், அந்த தமிழர்கள் கொஞ்சம் பேர் மதமாற்ற காரணத்தால் தமிழ் பெயர் வைக்கவில்லை. அல்லப்பை, டப்பை, ஹான், சேல், சன்னி போன்ற பல பிரிவுகள் அடங்கும். அந்த பல பிரிவில் உள்ள இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய தாய்மொழியான, அதாவது தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து போன அவர்கள் இஸ்லாத்தில் உள்ள உருதுவில் உள்ள பெயர்களையே வைக்கிறார்கள். சரி, இருக்கட்டும். ஆனால் அவர்கள் பெயர்தான் வைத்தார்கள். அவர்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழியில்தான் நம்மளிடம் பேசுகிறார்கள். அந்த அளவிற்கு அந்த தமிழர்களை நாம் வாழ்த்துவோம், சந்தோஷப்படுவோம், இருகரங்கூப்பி வணங்குவோம். எப்பொழுதும் அவர் தமிழைத்தான் தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரைத்தான் உறுதியில் வைத்திருக்கிறார்கள் தவிர தாய்மொழி தமிழில்தான் அவர் பேசுவது சற்று சந்தோஷமான விஷயம்தான். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் தமிழர்களாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய பின்பு கிறிஸ்தவத்தின் அந்த தாய்மொழியான ஆங்கிலத்தில் அவர்கள் பெயரை வைத்து கொண்டார்கள். அதே மாதிரி புராட்டஸ்டன்ட், கத்தோலிக்கர், சிஎஸ்ஐ, பெந்துகோஸ்தே என்று பல பிரிவுகளாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய அந்த தமிழர்கள் அந்த ஆங்கில பெயரையே தங்களுக்கு பெயரிட்டு மகிழ்கிறார்கள். அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர், இப்படியெல்லாம் பெயர்கள் சூட்டி மகிழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒரு அன்பு கட்டளையிடுகிறேன். ஐயா, நீங்கள் விருப்பப்பட்டோ அல்லது மற்றவர்களுடைய கொடுஞ்செயலுக்கு ஆளாகியோ, உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டோ அல்லது வேறு பல காரணங்களுக்காகவோ நீங்கள் இந்த தாய்மொழியிலிருந்து பிறமொழிக்கு, அதாவது பிறமொழியை தழுவி இருக்கின்ற மதத்திற்கு மாறி இருக்கிறீர்கள். மாறுங்கள், சந்தோஷம். தமிழர்கள் எப்படி மாறுகிறார்கள் என்பது நமக்கு சந்தோஷம். ஆனால் நீங்களும் தமிழிலே பேசிக்கொண்டிருப்பது எனக்கு பெருமையான விஷயம்தான். தமிழர்களுக்கும் அது பெருமையான விஷயம்தான். ஆனால் முடிந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் பிறக்கும் இளவரசருக்கும் இளவரசிக்கும் தமிழ் பெயரையே சூட்டுங்கள் என்று உங்களுக்கு ஒரு அன்பு கட்டளையிடுகிறேன். அதே மாதிரி பௌத்த மதத்தை பின்பற்றும் தமிழர்கள் பௌத்த மதத்தை சார்ந்தே பெயர் இருக்கிறார்கள். சைனவ மதத்தை சார்ந்த தமிழர்கள் சைனவ மதத்தை சார்ந்தே பெயர் இருக்கிறார்கள். இன்னும் இங்கிருந்து கொண்டே, அதாவது தமிழிலிருந்து தெலுங்கு பிரிந்தது என்பது நாடறியும். அப்பொழுது அந்த தெலுங்கு பிரிக்கும்போது அந்த தெலுங்கு தாய்மொழியை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் தெலுங்கு பெயரையே வைக்கிறார்கள். அதுலேயும் நமக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். கொஞ்சம் சற்று தமிழ் பெயரையே வையுங்கள் என்றுதான் நான் அன்பு கட்டளையிடுகிறேன். அதே மாதிரி திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மாவட்டத்துக்காரர்களும் ஜாதியிலே திளைத்து திகழ்கிறார்கள். திளைத்து முக்காடி அதிலே பல சுவையான விருதுகளையும் காண்கிறார்கள்.
இப்பொழுது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் என்ன படித்தவர், பண்பாளர், ஆம், சென்னையிலே வசித்தவர். என்ன காரணம் கொண்டோ அவர் யார் சொல்லியும் கேட்கவில்லை, சந்திரபாபு நாயுடு என்று சொல்கிறார். அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி அவர் அந்த ஒரு முதலமைச்சரே ஜாதியின் பெயரை பின்னாடி வைக்கின்றார். அவருடைய தந்தையார் திரு ராஜசேகர் ரெட்டி அவர்களும் அந்த ஜாதி பெயரையே பின்னோக்கி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி மறைந்த ஆந்திரா முன்னாள் முதல்வர், மரியாதைக்குரிய திரைப்பட இயக்குனர் திரு என்.டி. ராமாராவ் அவர்கள் கூட நாயுடு சமுதாயத்தை பின்பற்றும் தெலுங்கர் தான். ஆனால் அவருடைய பெயருக்கு பின்னால் ராவ் என்ற அந்த ஜாதியின் அடைமொழி வைத்திருப்பது சற்று வேதனையான விஷயம்தான். அதே மாதிரி கர்நாடகாவிலும் பல முதலமைச்சர் குண்டு ராவ் என்ற ஜாதி பெயர், தேவகவுடா ஜாதி பெயர். கவுடா என்றால் அதாவது இங்கே வன்னிகுல சத்திரிகள் என்கிறார்கள். கர்நாடகாவில் அதை கவுடா என்கிறார்கள். ஆந்திராவில் அந்த வன்னியர் குல சத்திரியரை ரெட்டி என்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஜாதியின் மேலே ஒரு உடன்பாடோ அன்போ பாசமோ கிடையாது. ஆனால் மனிதர்கள் தன் தாய்மொழியை தொலைத்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்த காணொலியை நான் மீண்டும் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பிறக்கும், அதே மாதிரி கர்நாடகாவில் கூட மன்னிக்கணும், கேரளாவில் கூட மலையாளிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் கூட, முதலமைச்சராக இருந்தவர்கள் கூட தன்னுடைய ஜாதி பெயரின் பின்னாடி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனையான விஷயம். தமிழகத்தில் அது எப்பொழுதும் இல்லை. அது ராஜராஜ சோழன் உருவாக்கிய அந்த தமிழ் மண், அதுக்கு அந்த வீரியம் உண்டு. பக்குவப்படுத்திய இந்த மண்ணுக்கு அந்த வீரியம் உண்டு. அவர் காலத்திலே ஜாதி இல்லை. அவர் இறந்த பின்பு கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்கள் கழித்து ஜாதி தமிழகத்திலே விஸ்தீரம் அடைந்தது. சரி, திராவிட பாரம்பரியம் அந்த பெயருக்கு பின்னாடி உள்ள ஜாதியை எடுத்தார்கள் என்பது உண்மை, சத்தியமான உண்மை. அதில் மிக மிக முக்கியமாக பங்காற்றியவர் திருமிகு கலைஞர் மு. கருணாநிதி என்பது நமக்கெல்லாம் தெரியும். அவர் கடைசி வரைக்கும் இந்த ஜாதி வேண்டாம், தமிழர்களாக இருங்கள் என்று அவர் சொன்னது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம். சரி, இப்பொழுது உங்கள் வீட்டில் பிறக்கும் இளவரசருக்கும் இளவரசிக்கும் தமிழ் பெயரை சூட்டுங்கள். ராஜராஜ சோழன், ஆதித்த கரிகாலன், சுந்தர சோழன், கரிகாலன், விஜயாலன், ஆதித்தன், பார்த்தகன், கண்டராதித்தன், அரிஞ்சயன், பராந்தகன், உத்தம சோழன், ராஜமகேந்திரன், விக்ரம சோழன். சென்னையிலே இவ்வளோ பெயர் இருக்கிறது. அதே மாதிரி சென்னையில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக தூய தமிழ் பெயர் வைப்பது எப்படி என்று ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை வாங்கி படித்து உங்கள் இளவரசருக்கும் அல்லது இளவரசிக்கும் என்ன தமிழ் பெயர் வைக்கலாம் என்று நீங்களே முடிவு செய்யலாம். அல்லது உங்கள் வீட்டு இளவரசருக்கும் இளவரசிக்கும் பழையகால கவிஞர்கள் பெயரை கூட நீங்கள் வைக்கலாம். அல்லது உங்கள் வீட்டு இளவரசர் எந்த மாதத்தில் பிறந்தார் என்பதை மனதில் கொண்டு அந்த தமிழ் மாதங்கள் 12ஐயும் கூட வைக்கலாம். அல்லது 60 வருடங்கள் பெயர் தமிழிலே உள்ளது. அந்த 60 வருடங்கள் பெயரை சென்ற காணொலியில் கூட நான் வாசித்தேன். அவர் எந்த வருடத்தில் பிறந்தார் என்பதை கணக்கில் கொண்டு அந்த தமிழ் வருடங்கள் பெயரை கூட அந்த இளவரசிக்கு நீங்கள் சூட்டி மகிழலாம், அந்த இளவரசிக்கு நீங்கள் சூட்டி மகிழலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக கம்பராமாயணம், ஆத்திச்சூடி என்று பழைய நூல்களில் பழம்பெரும் தமிழர்களின் பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களை நீங்கள் தேடி கண்டுபிடித்து உங்கள் வீட்டுக்குள்ள வைக்கலாம். எது எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கம்பர், அகஸ்தியர், சிவதானு, சிவமயம், 63 நயன்மார்களின் பெயர்கள், 7 ஆழ்வார்களின் பெயர்களை கூட உங்கள் வீட்டு செல்வங்களுக்கு நீங்கள் வைத்து அவர்களுக்கு இந்த பெயரை சேர்க்கலாம்.
அதாவது சமஸ்கிருதத்தில் தான் மந்திரங்கள் இருக்குது என்பது சுத்த பொய். அதற்கு இணையாகவே தமிழில் தேவாரம், திருவாசகம் என்று மந்திரங்கள் ஓதப்பட்ட நூல்கள் இருக்கிறது. திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்திற்கு ஒரு காரணம் என்ற பழமொழி கூட தமிழில் இருக்கிறது. தோழர்களே, தோழிகளே, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு முடிந்த அளவுக்கு தமிழ் பெயரை நீங்கள் சூட்டுங்கள். தமிழராக வாழுங்கள். தமிழர்களுடைய ஆடைகளை அணியுங்கள். தமிழர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், கம்பல்சரி உங்களுடைய நண்பர்களை இதற்கு அனுப்பி வைத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.